அண்ணாமலை வந்து பல்வேறு அதிமுக பல்வேறு கருத்துக்களை வலைதளங்களை பேசிட்டே இருக்காரு. அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல அவருக்கு தமிழக அரசியல் அனுபவம் என்பது இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களிலே மிக மிக குறைந்த அளவு, கடுகளவு அனுபவத்தை வைத்துக் கொண்டு கடல் அளவிலே அவர் பேராசைப்படுகிறார். அதனால்தான் அவருடைய சிந்தனைகள், அவருடைய பேச்சும் அவர்களுடைய அணுகுமுறையும் வெறுக்கத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 100 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த கட்சி என்றாலும் கூட தமிழ்நாட்டிலே நியமிக்கப்பட்டிருக்கிற தலைவர் என்பவர் அந்த நியமன பதவியில இருக்கிறோம் என்பதை கூட அந்த அடிச்சுவடை புரிந்து கொள்ளாமல் ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை போல, மீண்டும் சொல்கிறேன், கடுகளவு அனுபவத்தை வைத்துக் கொண்டு கடல் அளவு பேராசைப்படுகிற அண்ணாமலையை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்னும் அண்ணன் அன்பராஜா சொன்ன மாதிரி 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வருது. இந்தியா முழுவதும் 7 கட்ட தேர்தலுடைய ரிசல்ட் எல்லாம் தெரியும். அதிமுகவுடைய சாதகத்தை அண்ணாமலை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகள் சேவையாற்றி மனித புனிதர் புரட்சித் தலைவர் தொடங்கப்பட்ட இயக்கம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலத்தை கணிக்கிற, ஜாதகத்தை கணிக்கிற அதிகாரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்கிறதே தவிர அண்ணாமலைக்கு யாரும் கொடுக்கவில்லை. அதே மாதிரி ஓபிஎஸ் கூட சொல்லியிருக்காப்ல, 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அதிமுகவோட வேலை நிலைமை தெரியும். இல்ல, அவரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் இப்ப சுயேட்சை வேட்பாளரா எந்த கட்சி எந்த சின்னம் அவரை அடையாளப்படுத்தி வாழ வைத்து முதலமைச்சர் பதவி கொடுத்ததோ அதை எதிர்த்து அவர் போட்டியிட்டதை எந்த தொண்டரும் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இந்த தீர்ப்பு அவருக்கு பாடமாக கிடைக்கும். அதுல ஒன்னும் அரசியல் இருக்கிற மாதிரி தெரியல. 2019லயும் அவர் போனாரு, தியானம் இருந்தாரு. அதனால அது ஒன்றும் பெரிய விவாதமா, நீங்க ஊடகங்கள் தான் அதை விவாதமா முக்கியத்துவமா அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுல ஒன்றும் அவருடைய தனிப்பட்ட முறையில அது அரசியல் நிகழ்வு அல்ல என்று அவங்களே விளக்கம் கொடுத்து யாரும் வரவேற்க கூட வேணாம்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எதை செய்தாலும் அதுல ஒன்றும் விவாதமா பிரகாசமா இருக்கு. எங்க கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அமைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி கூட்டணிக்கு 40லும் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. 40லும் பிரகாசமான வெற்றியை கொடுப்பார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் யாரை அடையாளப்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்திய தேசத்தை ஆளுகிற பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. மக்கள் சேவை தான் எப்பயுமே ஒரே நிலைப்பாடு. அது எங்க பொதுச் செயலாளர் இந்த மாதிரி மூத்த நிர்வாகிகளை அழைச்சு அவர் எந்த முடிவு எடுத்தாலும் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே மாவட்ட கழக செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் அழைத்து கலந்து ஆலோசித்து மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்கு, தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு எது சரியாக இருக்குமோ, காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, அதே போல தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவது, ஆட்சி மொழியாக கொண்டு வருவது என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இப்ப கூட முல்லை பெரியாறு பறிபோய் கொண்டிருக்கிறது. காவேரியிலே மேகதாது அணை, பாலாற்றிலே அணை, சிலந்தி ஆற்றிலே அணை என்று அணை போடுகிற, அதை தகர்த்து எறிகிற ஒரு உரிமை மீட்பு போராட்டமாக இந்தியா. நீங்க கேள்வி கேக்குறீங்க, இந்தியாவில எந்த கட்சி நிரந்தரமா எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.